Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். கொடுவா மீன் குழம்பு தாங்க. கொடுவா மீன் இத போல தான் இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் கலந்தா போல தான் இருக்கும். ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்குங்க. இந்த மீனை வந்து ஃப்ரை பண்றதும் நல்லா இருக்கும். குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து குழம்பு தான் வைக்க போறேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து mix பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க எந்த மீன் வாங்குனாலும் இதே போல ஸ்டைல்ல வந்து நீங்க குழம்பு வச்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா சுவையா இருக்கும். இப்போ மஞ்சள் வந்து போட்டு நம்ம நல்லா வந்து எல்லா மீனையும் mix பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியே வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்ததும் நான் உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வந்து mix பண்ணி வச்சிரறேன் ஒரு 5 minutes. அதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். சோ அத நல்லா வந்து கரைச்சி வச்சிட்டேங்க. பாருங்க இந்த அளவுக்கு. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து புளி சேர்க்கணும். கண்டிப்பா புளி நிறைய சேர்த்தா தான் வந்து மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும். சோ ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு நான் அதாவது புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அத வந்து ஒரு பவுல்ல வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இதல 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்க 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப. இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நம்ம முன்னாடியே கூட்டி வைக்கிற மெத்தட். இது எங்க பாட்டி எங்க அம்மாலாம் இந்த ஸ்டைல்ல தான் பண்ணுவாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள். அதாவது 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், ஒரு பச்சை மிளகாவை நான் அது போல கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. இப்போ 3 தக்காளி, அதாவது ஒரு ரொம்பவே வந்து சின்ன சைஸும் இல்லாத பெரிய சைஸ் இல்லாத மீடியமான தக்காளி எடுத்துக்கிறேன். அதுல சென்டரா இருக்க பகுதியை நான் எடுத்துட்டு இத நல்லா கையாலேயே வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். நீங்க இல்லனா மிக்ஸில கூட அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா கனிஞ்ச தக்காளியா சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ கரைச்சத நான் இந்த புளி கரைசலோட சேர்த்துட்டேன். இதெல்லாம் சும்மா கொஞ்சமா வந்து கருவேப்பிலை வந்து இதல சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வதக்கும்போது சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை. இப்போ தேவைக்கேற்ப உப்பு வந்து இதல வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தட்ல நீங்க எல்லா வகையான மீன் குழம்பையும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்டா வரும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சிட்டு நைட்டே செஞ்சிட்டு இல்லனா காலையில சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இல்லனா எப்போ செய்றீங்களோ அதில இருந்து 1 hour 2 hours கழிச்சு நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒரு pan வச்சிருக்கேன். அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்றேன். உங்க கிட்ட நல்லெண்ணெய் இருந்தா சேர்த்துக்கலாம். இன்னும் மீன் குழம்பு சுவையா இருக்கும். 1 ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்லா வந்து வாசனையா இருக்கும். பூண்டும் அதே போல சேர்த்தா தான் நல்ல வாசனையா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு கட்ட பூண்டை வந்து நான் நல்லா உரிச்சி வச்சிருக்கேன். இத லைட்டா வந்து தட்டி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா தட்டல. லைட்டா தட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டு மட்டும் தான் மீன் குழம்புல சேர்க்கணும். இஞ்சி சேர்க்க கூடாது. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கும் போதே நல்லா வந்து வாசனையா வரும். பூண்டும் வெந்தயம் வாசனையும் செமையா இருக்குங்க. அந்த அளவுக்கு வாசனை வரணும். அப்படி வந்தா தான் மீன் குழம்பு இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா புளி கரைசல், அத வந்து இதல வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே சிம்பிளா and வந்து டேஸ்டியா வந்து பண்ணிடலாம் இந்த ஸ்டைல்ல நீங்க மீன் குழம்பு வச்சீங்கனா. இப்போ இது நல்லா வந்து கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நான் அதல வந்து சேர்த்துட்டேன். சாரிங்க அந்த வீடியோ என்னால எடுக்க முடியல. மீன் இப்பதான் ஆட் பண்ணேன். மீன் போட்ட பிறகு லைட்டா மட்டும் மீன் வந்து அதல மூழ்குற அளவுக்கு வந்து mix பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கலரி விடாதீங்க. அதாவது மீன் சேர்த்துட்ட பிறகு கொஞ்ச நேரம் வந்து கொதிச்சா போதும். மீன் வந்து சட்டுன்னு வெந்துரும். ஆனா மீன் சேர்க்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து கொதிக்க விடணும் குழம்பு. அப்பதான் இன்னும் நல்ல சுண்ட சுண்ட டேஸ்டா இருக்கும் குழம்பு.
இப்போது ஆயிலெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான அண்ட் டேஸ்டியான வந்து கொடுவா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த மீன். கண்டிப்பாக வீட்டில் இந்த கொடுவா மீன் வாங்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய மற்ற ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீதா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும். தேங்க்யூ.